இந்த உலக தமிழ் மக்களுக்கும் காமன் மணி அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம்னாக்கா, விஜய் டிவிக்கு ஆட்சி அவங்களோடது ஒரு சில நல்ல விஷயம் நடந்திருக்கு இந்த ஒரு வாரத்தில். அதை பற்றி தான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்கணும்னா, நான் நேற்று பார்த்த நியூஸ் ஒன்று சொல்லிடுறேன். ஆம்னி பேருந்து சங்கத்துலேருந்து நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த உரிமையாளர் சங்கத்துலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, கடந்த ஆட்சியில் ஒரு பஸ்ஸுக்கு பர்மிட் கொடுக்கறதுக்கு வந்து 5 லட்சம் கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்களாம். அதை தவிர்த்துட்டு ஒரு ஒரு வாட்டியும் எஃப்சி பண்ணுறதுக்குள்ள இவ்வளோ அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஆட்சியில் ₹1 வாங்கலை, ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோம், எதுக்குமே நாங்கள் காசு கொடுக்கல, எல்லாமே பண்ணுறோம், கிளியர் அண்ட் கிளியராக போயிட்டு இருக்கு இந்த ஆட்சி டிரான்ஸ்பரண்டாக. அதனால வந்து சிஎம் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. என்ன கோரிக்கைனாக்கா, அரசு பேருந்துகளுக்கெல்லாம் கொடுக்குற கட்டணத்தை நிர்ணயிச்ச கட்டணத்தையே நாங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அரசு பேருந்துக்கு என்ன கட்டணமோ அதே நாங்கள் எங்கள் பேருந்துக்கும் கட்டணம், அதே ஆம்னி பேருந்துக்கான கட்டணம், ஊருக்கு போகிறதுக்கான ஆம்னி பேருந்துக்கான கட்டணம்லாம் நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னு சொல்கிறாங்க. அதுக்கான கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயங்க. ஏன் சொல்றேன்னாக்கா, கடந்த ஆட்சியில் 5 லட்சம் கிட்ட வாங்கியிருந்ததோட தான் அவங்க வந்துட்டு ஊருக்கு யாருன்னா ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்கச்சக்கமாக ரேட் இருக்கும். அந்த டைம்ல அதிகமாக வச்சு பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் மட்டும் இவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ண போற மாதிரி போவாங்க. இந்த பக்கம் 5 லட்சம் வாங்கிட்டு அந்த பக்கம் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போனாங்க, என்ன அர்த்தம் இல்லை. அதை விட 10 பைசா வாங்கலைன்னா அவங்களே குறைச்சிடுறேன், இனிமேல் அதிகமாக கட்டணம் வைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல விஷயங்க. இன்னொன்று டிவி காட்சியில் இப்போ என்ன ஒன்று நல்லது நடந்திருக்குனாக்கா, இந்த பரந்தூர் விமான நிலையம் டிராப் பண்ணிட்டாருங்க. சிஎம் விஜய் வந்து டிராப் பண்ணிட்டாரு. ஏன்னாக்கா அங்கே விவசாய நிலங்கள் ஏரிகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு டிராப் பண்ணிட்டாரு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்கனாக்கா, அந்த ஏர்போர்ட்டை பற்றி 2035 முடிதான் இந்த ஏர்போர்ட் தாங்கும், அது முடிதான், அதுக்கு மேலே டிராஃபிக்லாம் தாங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஏர்போர்ட்டையே மேம்படுத்துறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ. அதுக்கு இன்னொரு ரன்வே போடுறதுக்கும், டெர்மினல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அதே போல் இந்த ஜிஎஸ்டி சாலை மட்டும் இல்லாமல் வேற செப்பரேட்டா தனியா ஏர்போர்ட்டுக்கு வர மாதிரி சாலையெல்லாம் வர மாதிரி இன்னும் 2-3 இடத்துல இருந்து வேற வழியில வர மாதிரியும், மேம்பாலம் வழியாகவும் டைரக்டா ஏர்போர்ட்டுக்கு வர மாதிரிலாம் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட இப்ப ரெடி பண்ணிட்டாங்க, அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த ஏர்போர்ட்டை 2045 முடி யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. நம்ம இன்னும் கேட்டா, இங்க இருந்து பரந்தூர் போறதுக்கு இங்க சென்னையிலேயே அப்டேட் பண்ணிட்டாக்கா எல்லா மக்களுக்கும் நல்லா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எல்லா வகையிலையும் சாலை வசதியும் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே போல டிவி காட்சியில் இன்னும் நல்ல விஷயம்னாக்கா, இன்னைக்கு வந்துட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்துட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தெல்லாம் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை அதில் அவங்க கிட்டத்தட்ட 82 லட்சம் ரூபா பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 35 வட்டாட்சியர் அலுவலகம் போயிருக்காங்க. அதில் 82 லட்சம் ரூபா பிடிச்சிருக்காங்க. அதுல 16 லட்சம் ரூபாய் மட்டும் வெறும் கரூர்லயே இருக்குதுங்க. கரூர்லயே பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு சில இடத்துலாம் பிடிக்க போயிருக்காங்க, தூக்கி வெளியிலேயே போட்டுட்டு இருக்காங்க பணத்தை. 6000 ரூபாய் அப்படியே ஜன்னல் தூக்கி வெளியில போட்டுருக்காங்க. எல்லாத்தையும் கவர் பண்ணி கேப்சர் பண்ணி பிடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, 16 லட்சம் ரூபாய் கரூர்ல தான் போயிருந்தோம். கிட்டத்தட்ட செயல் வீரர் ஊருனாக்கா அடிச்சுக்கவே முடியல அவரை. இன்னி வரைக்கும் அவர் எங்க இருக்கிறான்னு தெரியல. இது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்கா, பழனி தண்டாயுதபாணி அந்த கேஸ், மடத்தோட கேஸ் பாத்தீங்கன்னாக்கா, இப்போ சிபிசிஐடி கொடுத்துட்டாங்க இந்த கவர்மெண்ட். அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 2-3 நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சியில் என்ன சொன்னாங்க, அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மேல தான் தப்பு, அவரோட தெரிஞ்சவங்க தான் பண்ணிட்டாங்கன்னாரு. அவரும் வந்து விளக்கம் கொடுத்துறாரு. இந்த சிபிசிஐடி கொடுத்தாங்க. இப்போ இன்னில இருந்து 2 நாளா அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பத்திரவு பதிவு பண்ணார் இல்லைங்களா, அவர் இன்னைக்கு என்கொயரி பண்ணிட்டு வீட்லயே போயிட்டு ஃபுல்லா என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்துட்டு திருப்பூரும் என்னமோ போயிட்டு அங்க இது சம்பந்தமா ஒரு ஆளை போய் பார்க்க போயிருக்காங்க. அவர் அப்ஸ்காண்டடு, அவர் ஊர்ல இல்ல, அவங்க குடும்பத்தோட எஸ்கேப்பு. அவங்க வீட்டுல போயிட்டு ஓபன் பண்ணி அங்க இருக்கிற ஆவணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இதை தவிர்த்துட்டு அமைச்சர் நிர்மல் குமார் சார் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இது சிபிஐட்ட கொடுத்தாச்சு, இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பத்திரப்பதிவுல நிறைய மோசடி நடந்திருக்குது. இன்னைக்கு நேத்துல ஒரு 5-6 ஆண்டுகளாவே இதுதான் நடந்துட்டு இருக்கு. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி புறம்போக்கு நிலமோ கோயில் நிலமோ இந்த மாதிரி போலி பத்திரம் ரெடி பண்ணி இந்த மாதிரி எதனா பண்ணியிருந்தாங்கன்னாக்கா, நீங்க தாராளமா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அது பேஸ் பண்ணி நம்ம ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இன்னைக்கு பார்த்தாங்க. இந்த டிவிக்கு ஆட்சியில ஒரு நல்லது இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. இது மற்ற ஆட்சியில் நடந்தவெல்லாம் நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு. ஒரு ஒன்றிய செயலர் செங்கல்பட்டு பக்கத்துல மாம்பாக்கன்ற இடத்துல வீராசாமின்ற ஒரு ஒன்றிய செயலரை வந்துட்டு 1,30,000 ரூபாய் வாங்கியிருக்காரு. 10,000 50,000 ரூபாயை வந்துட்டு ஜிபே வாங்கிட்டு 30,000 ரூபாய் நேரம் வந்து கொடுக்க சொல்லி பார்த்து வாங்கியிருக்கிறாரு. அதை கேப்சா வந்து கொடுத்தவர் வந்து வீடியோ எடுத்துட்டாரு. அதை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு.
கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸ்ல ஒரு பேச்சுக்கு இடமில்லை. அவர் நேரம் 24 ஹவர்ஸ்ல இந்த வீடியோ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்து அன்னைக்கு நைட்டே ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, அவரை கட்சியில இருந்து தூக்கிட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயமா நடக்குது, பாசிட்டிவா தெரியுது எனக்கு இந்த ஆட்சியில. இன்னொன்று டிவிக்கு நிர்வாகத்தில் நான் சொல்றது என்னன்னாக்கா, ஒரு பக்கம் நேற்று கூட முதல்வர் வந்துட்டு அமைச்சராக மீட்டிங்லாம் வச்சு பேசியிருக்கிறார். இனிமேல் அமைச்சராகட்டும் இல்லை எம்எல்ஏ ஆகட்டும் நிர்வாகிட்டு யாரு லஞ்சம் வாங்கினாலும் அடுத்த செகண்ட் கட்சியில் இருக்க மாட்டீங்க, ஆட்சியில் இந்த பதவியிலே இருக்க மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கும்போது மக்களுக்கு தெரிஞ்சவர் முதல்வர் மட்டும்தாங்க மக்களுக்கு தெரிஞ்சது. அவருக்கு மட்டும் விஜய் சாருக்கு மட்டும் தான் நினைச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த லெவல் பாத்தீங்கன்னாக்கா ஆனந்த் சார் இருக்காங்க, இவங்கெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனந்த் சார் ஆகட்டும், அதுக்கப்புறம் நிர்மல் குமார் சார் ஆகட்டும், ஆதவ் அர்ஜுனா சார் ஆகட்டும், அருள் ராஜ் அவர்கள் ஆகட்டும், ராஜ்மோகன் ஆகட்டும், அப்புறம் இவர் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு போக்கஸ்டா இந்த ஊழலை ஒழிக்கணுன்றத ரொம்ப கீனா இருக்கிறாங்க. அவங்களோட பேட்டிக்கு ஒரு ஒரு விஷயம் நடக்கும்போது கரெக்டா அவங்க பேட்டிலே நல்லா தெரியுது என்ன சொல்ல வராங்கன்றது. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அமைச்சர் அவங்கவுங்க துறையில இருக்கிற கோளாறுலாம் சரி செஞ்சு அதை வந்துட்டு ஒரு கரெக்டா நேர்மையா டிரான்ஸ்பரண்டா கொண்டு போகணுன்ட்டு முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சொல்றேன்னாக்கா, இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஆட்சி அமைஞ்சிட்டு அதுக்கான மக்கள் கிட்ட வர டாக்ஸ்ல இருந்தோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வருமானத்தை வச்சுட்டு ஸ்கீம்ஸ் போறதுல பெரிய பிரச்சனையே இருக்காது. லஞ்சம் இல்லாம கிளீன் அண்ட் கிளியரா, எந்த ஒரு லஞ்சமும் எந்த ஒரு லாவண்யமும் இல்லாம கிளீன் அண்ட் கிளியரா பண்றதுதான் பெரிய சவாலே. அதை வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு வராங்க. இதை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தாங்க. இதெல்லாம் நிர்வாகிகள், கீழ்மட்ட நிர்வாகிகள் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணுங்க. லெவலில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த அவருக்கு தொல்லை கொடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க, இருக்கணுங்க. நீங்க வெளியில இருந்து தொல்லை கொடுத்தா அவர் சமாளிச்சிடாரு. இந்த மாதிரி உள்ள இருந்தே குழிப்பு இருக்கிற மாதிரி யாரும் பண்ணாதீங்க டிவிக்கு நிர்வாகிகள்லாம். அதை தாங்க இதை காமெண்ட் பண்ற அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்க. வேற யாருக்காவது இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கலாம், இல்ல அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கலாம். நன்றி, வணக்கம்.